இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்துல முன்னாள் நீதிபதி ஒருவரால் தேர்தல் நடத்தப்பட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளால் ஒரு நல்ல ஒரு நிர்வாகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னது போல அவங்க வந்தவொடனே என்ன பண்ண முடியாது, அவர்களை பற்றி குறையோ நிறைய சொல்ல முடியாது. சில மாதங்கள் காத்திருந்து என்ன பண்ண சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். நிறைய குறைகள் இருக்கத்தான் செய்யறது. நான் கூட இப்ப கேள்விப்பட்டேன், திருமண்டல அலுவலகத்துல வேலை பார்த்த ஒருத்தர் பதவி விட்டு என்ன பண்ணிருக்காங்க, அனுப்பியிருக்காங்கன்னு கூட சொன்னாங்க. அது போல பாத்தீங்கன்னா நிறைய ஆயர்களும் பழி வாங்கப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரிலாம் நிறைய தகவல் வருது. அது போல நிர்வாகத்திலையும் பாத்தீங்கன்னா தலைமை நிர்வாகத்தில் இருக்கவங்க செயல்படாம அவருக்கு கீழே இருக்கவங்க தான் செயல்படுறாங்க. அவர்களுக்கும் இவர்களுக்கும் பெரிய மாற்றம்லாம் ஒண்ணு வரல. அந்த பழிவாங்கும் படலம் தொடரதான் செய்யுது. நம்ம சொன்னதான், அதாவது இவர்கள் மாறி மாறி வந்தாங்கன்னா அந்த பழி வாங்குற படலம் தான் தொடரும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இவர்கள் இருவரும் இல்லாத ஒரு நபர்கள் வர வேண்டும் சொல்லி என்ன பண்ணோம், கிட்டத்தட்ட 1.5 வருஷமா கூவுன்னு கூவணும். ஆனா கடைசி வரைக்கும் யாருமே வரல. ஸோ அதனால பாத்தீங்கன்னா யார் தவறானவர்கள் சொல்லுமோ அவருக்கு எதிரானவர்கள் வந்திருக்காங்க, நிர்வாகத்தில் இருக்காங்க. ஆனா நிறைய நல்லதும் செய்யதான் செய்யறாங்க. ஸோ அதனால நம்ம நல்லது செய்யும் போது பாராட்டுகிறோம். ஆனாலும் பாத்தீங்கன்னா தவறு 100க்கு 100 நடக்காமல் இருக்காது. அதிகபட்சம் என்ன பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது. அதாவது தெரிந்தும் தெரியாமல் என்ன பண்ணும், சில விஷயங்கள் செய்தாலும் அதை என்ன பண்ணும், திருத்திக் கொள்ள வேண்டும். ஸோ அதை என்ன பண்ணும் தற்போது இருக்கின்ற நிர்வாகம் செய்வார்கள் என்று நம்புகிறேன். தற்பொழுது நமது நாலேஜுக்கு ஒரு விஷயம் வந்திருக்குது. சில நாட்களுக்கு முன்னால பாத்தீங்கன்னா நமது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தின் சார்பாக நாசிரியத்தில் இயங்குகின்ற மர்காஷிஸ் கல்லூரியிலிருந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் நமது உயர்நீதிமன்றத்தின் கிளையில நடந்துட்டு இருக்குது. ஸோ அதன் விஷயத்த பாத்தீங்கன்னா எனக்கு இப்பதான் வந்துச்சு. ஸோ அதை மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் வெளியிடுறேன். கடந்த 15ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வருது. அது தொடுத்தது யார் அப்படின்னா டாக்டர் ஆசை தம்பி தாசன் அப்படிங்கிறவர், பாளையங்கோட்டை சேர்ந்தவர், சமாதானபுரம் செலின் சுடர் தெரு சமாதானபுரம் போட்டிருக்குது. ஸோ அவர் யாருக்கு ஏத்துக்காக போட்டிருக்காங்க அப்படின்னா சாரா தெய்வபவானி கல்வி கல்லூரி மண்டல இயக்குனர் திருநெல்வேலி, அது போல பாத்தீங்கன்னா அருள்ராஜ் பொன்னுதுரை அப்படிங்கிறவர். அவர் யாருன்னா நாசிரியர் மர்காஷிஸ் கல்லூரி பிள்ளையமனை. இன்னொரு 3வது யாருன்னா டீன் ஞானராஜ், செக்ரட்டரி. ஞானராஜ் யாரு? ஓ சரி, நம்ம எஸ்டிகே ராஜன் அண்ணன். ஓ ஞானராஜ், அவங்க உண்மையான பேர் தானே, இப்ப நம்ம தானே சொன்னோம். ஸோ அவருடைய பேர்லயும் அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு பேர் அதுல இருக்குது. அது யாரு அப்படின்னா கேப்ரியல் தேவ இறக்கம். கேப்ரியல் தேவ இறக்கம்னா யாருன்னா நம்ம ஆமா தேவா கேப்ரியல் ராஜன் அவர்கள் என்ன பண்றாங்க, செக்ரட்டரியா கொஞ்ச நாள் இருந்தாங்க. ஸோ இந்த 4 பேர் மேலே என்ன பண்ணிருக்காங்க, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த 2018ஆம் ஆண்டு நடந்த ஒரு சம்பவம் தான் இது. அதாவது அவர் அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா இங்க என்ன பண்ணிருக்காரு, ஒர்க் பண்ணிருக்காரு நினைக்கிறேன், ஆசை தம்பி தாசன் அப்படிங்கிறவரு. அவர் என்ன பண்ணிருக்காங்க 2018 யார் நிர்வாகத்தில் இருந்தது அப்படின்னா நமது எஸ்டிகே ராஜன் அண்ணனுடைய நிர்வாகம் தான் நம்ம நிர்வாகத்தில் இருக்குது. அவரை என்ன பண்றாங்க, பதவியை விட்டு நீக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் நீக்குறாங்க. ஸோ அதனால என்ன பண்றாரு, அவர் போய் கோர்ட்ல போய் என்ன நீக்க முடியாது, சட்டப்படி நீக்க முடியாதுன்னு சொல்லி என்ன பண்றாரு, ஒரு உத்தரவு வாங்கிட்டு வர்றாரு. ஆனாலும் அதற்கு பிறகு அப்போது இருந்த நிர்வாகம் எஸ்டிகே ராஜன் அண்ணனுடைய நிர்வாகம் பாத்தீங்கன்னா அவரை பணியில சேர்க்கல. அதற்கு பிறகு நம்ம அவர் ரிட்டையர்ட் ஆகிறாரு. ரிட்டையர்ட் ஆன பிறகு பாத்தீங்கன்னா அவருக்குரிய பெனிஃபிட் எதுவுமே கொடுக்காம இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இந்த பைபிள் ஒரு நல்ல ஒரு வார்த்தை இருக்கு, போரடிக்கின்ற மாட்டோட வாயை கூட கெட்டாதுன்னு சொல்லி. ஆனா பாத்தீங்கன்னா ஒருத்தர் வேலை செய்யறாரு, அது என்ன பண்றாங்க, வேலை செய்ய விடாம தடுக்கிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு தவறு. நான் சொல்றேன்ல, நீ என்னதான் தவறு செய்தாலும் பேசுனா பேசுங்க. அது போல பாத்தீங்கன்னா அவர் ஒருவேளை தவறு செய்தாருன்னா அதுக்கேட்ட தண்டனை கொடுக்கணும். ஆனா வாயில அடி வைக்கிற வேலையை செய்யக்கூடாது. அதுவும் ஒரு கிறிஸ்தவ நிறுவனமா இருந்து நான் பைபிளும் சொல்லுது 70 முறை மன்னிங்கன்னு சொல்லுது. ஆனா நம்ம என்ன பண்றோம், 7 திருப்ப கூட மன்னிக்கிறதுக்கு என்ன பண்றோம், 700 திருப்ப யோசிக்கிறோம். ஸோ அதான் பாத்தீங்கன்னா அவர் வேலையை விட்டு நீக்கப்படுறாரு. நீதிமன்றம் சொன்ன பிறகும் பாத்தீங்கன்னா அவருக்கு என்ன பண்ணுது, வேலை மறுக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அவர் ரிட்டையர்ட் ஆறாரு. அதுக்கப்புறமா என்ன பண்ணல, அவருக்கு அந்த ரிட்டையர்ட் பெனிஃபிட்டும் எதுவுமே கொடுக்காம இருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்றாரு, அவர் பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு போய் எனக்கு என்ன பண்ணும், அதாவது நீங்க சொன்ன மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, எனக்கு வேலை தரல, அதனால பாத்தீங்கன்னா கோர்ட் கண்டெம்ட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணு, நீதிமன்ற அவமதிப்பு இது அதனால அவங்கள கூட்ட நம்ம விசாரிக்க சொல்லி போடுறாரு. இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது ஒரு 7-8 வருஷமா போயிட்டு இருக்குது. அவரு 2018 இருந்தவங்க 21 என்ன பண்றாங்க, போறாங்க. அதுக்கப்புறம் புதிய நிர்வாகம் வருது. அவங்களும் என்ன பண்ணாங்க, புண்ணியவானுங்க, எதுவுமே அதான் சும்மாவே செய்ய மாட்டாங்களே, அவங்களும் எதுவுமே செய்யல. அதற்கு பிறகு தற்போது இந்த 2026ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா புதிய நிர்வாகம் மீண்டும் எஸ்டிகே ராஜனுடைய நிர்வாகம் வருது. அவங்களே இதுவரைக்கும் எதுவும் செய்யாதனால திரும்ப என்ன பண்ணுது, அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வருது.
ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி, கடந்த 15ஆம் தேதி கூடுறாங்க. ஸோ தற்பொழுது செக்ரட்டரியா இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா திரு ஞானராஜ் என்று அழைக்கப்படுகின்ற STK ராஜன் அவர்கள். அவங்க என்ன பண்றாங்க, போயிருக்காங்க, கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கோர்ட்ல போய் என்ன பண்ணிருக்காங்க, வழக்கை என்ன சந்திச்சிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணிருக்காங்க, 27ஆம் தேதி மாத்திருக்காங்க. கடந்த 27ஆம் தேதிக்கு திரும்ப வாங்கன்னு சொல்லி மாத்திருக்காங்க. ஆனா அன்னைக்கும் போயிருக்காங்க. அன்னைக்கு வந்து என்ன பண்ணல, நீதிமன்றத்துல அந்த வழக்கு வந்து விசாரணை வராதனால திரும்பி தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன உணரணும் அப்படின்னா, திருமண்டலத்தின் கீழே வேலை செய்வங்க யாரும் வந்து பாத்தீங்கன்னா திருமண்டலத்துல அதிகாரத்துல இருக்கிறவர்களுக்கு அடிமையானவர்கள் அல்ல. அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பணியாளர்கள். உங்களை வந்து மக்கள் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது போல வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கும் கடவுள் என்ன ஒரு வேலையை கொடுத்திருக்காங்க. குறைகள் நிறைகள் இருக்கத்தான் செய்யும். அவர்களுடைய அதாவது ரொம்ப ஓவரா எக்ஸ்ட்ரீமா தப்பு பண்ணாலும் நம்ம அவர்களுக்கு தண்டனை ஒருவேளை நீங்க கொடுத்தீங்கனாலும் அவர் வந்து தன்னுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு நீதிமன்றம் சென்று அது நிலைநாட்டி வரும்போது கண்டிப்பா என்ன பண்ணும், நீதிமன்றத்துடைய ஆணையை என்ன பண்ணும், கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம வந்து அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா சட்டத்தின் கீழே தான் இருக்கோம். கடந்த DSF நிர்வாகமும் வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்ற உத்தரவுகளை மதிக்காம தொடர்ந்து நீதிமன்றத்துக்கு போனாலதான் மக்கள் மன்றத்துல முற்றிலுமாக தங்களுடைய மாண்பை இழந்து இன்னைக்கு என்ன பண்ணாங்க, முற்றிலுமாக என்ன பண்ணாங்க, பதவியில இருந்து போயிட்டாங்க. நிச்சயமாக அடுத்த கட்டத்துல அவங்க என்ன பண்ண தூத்துக்குடி ஆசிரியர் திருமன்றத்துல அந்த அணி என்பது வரவே வராது. அந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்க, மக்கள் மத்தியில தங்களுடைய பெயரை கருத்து கொண்டார்கள். ஸோ தற்போது இருக்கின்ற STK ராஜன் அவர்கள் நிர்வாகமும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பண்ணக்கூடாது, சட்டத்துக்கோ இல்லைன்னா கடவுளுக்கோ எதிர்த்து நிற்காம, ஒருவேளை உண்மையிலே அவர் பாதிக்கப்பட்ட நபர் என்றால் அவரை அழைத்து பேசி அந்த வழக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணும், தீர்வு செய்து இங்கிருந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட லே செக்ரட்டரி வந்து அங்க கோர்ட்ல போய் நிற்கிறது வந்து நிச்சயமாக தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல மக்களுக்கு ஒரு அவமானமாக தான் நாங்க கருதுகிறோம். தற்போது இருக்க நிர்வாகம் நீதியாக ஒரு விஷயத்தை நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அவருக்கு என்ன பண்ண, நியாயம் செய்யுங்கள். நீதிமன்றம் எதிர்த்து கண்டிப்பா என்ன பண்ணக்கூடாது, நிற்கக்கூடாது. நிச்சயமாக நீதிமன்றத்துக்கு எதிர்த்து நின்னா கண்டிப்பா அது ஜெயிக்காது. இந்த வழக்கை விசாரணை செய்யறது யாரு அப்படின்னா GR சுவாமிநாதன் அவர்கள். தெரியல, இந்த பட்டை போட்டுப்பாங்கல்ல, தூத்துக்குடி ஆசிரியர் திருமன்றத்துல தேர்தலை நடத்தலாம் என்று அதிகாரம் கொடுத்தவர்கள், ஆணை கொடுத்தவர்கள், பின்னி பெடல் எடுத்துருவாரு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆமா நமது இந்து முன்னணியின் சித்தாந்தத்தை கொண்டு வரு. அவருக்கு நம்ம டைஜஸ்ல பார்த்தாலே என்ன பண்ணும், அப்படி கொஞ்சம் கை எல்லாம் என்ன பண்ணும், அப்படி நம்மத்துக்கிட்ட அப்படி ஒரு மாதிரி வரோம் அவருக்கு பார்த்தாலே. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் கையில மாட்டக்கூடாது. நியாயமான விஷயங்கள் என்னதோ அது என்ன பண்ணும், அந்த பாதிக்கப்பட்ட அந்த நபருக்கு ஆசை தம்பி தாசன் அவர்கள் கொடுத்துடணும். அது முன்னாள் மர்காசிஸ் கல்லூரியின் செயலாளர் தேவா கேபிரல் ஜெபராஜன் அவர்களும் என்ன பண்றாங்க, ஏன் அவங்க பேர் அங்க வந்திருக்கு அப்படின்னா அவங்க இருக்கும்போது என்ன பண்ணிருக்காங்க, நல்லது நிறைய செஞ்சாங்க. அவங்க இருக்கும்போது பத்தி நிறைய பேருக்கு என்ன பண்ணாங்க, சம்பளம் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. இருந்தாலும் அவருடைய நாலேஜுக்கு அது வராம இருந்திருக்கு. ஸோ அவர் வந்து அதனால ஸோ இவருக்கும் தெரியும் அப்படிங்கிறனால என்ன பண்ணிருக்காங்க, அவருடைய பேரை சேர்த்திருக்காங்க. நிச்சயமா அவங்களும் கேட்ட சொல்லுவாங்க. ஆமா, ஏன்னா வந்து அவங்க வந்து எப்பவுமே வந்து ஸ்டேட் ஃபார்வர்டானாலும் நியாயம் எதுவோ நீதி எதுவோ அதான் சொல்லுவாங்க. ஒருவேளை இந்த வழக்குல வந்து கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட நபருக்கு ஆதரவா தான் செயல்படுவாங்க. தற்போது இருக்கின்ற அந்த STK ராஜன் அவர்களின் நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் ஒன்றே மட்டும் மனதில் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் உங்களுடைய சாமர்த்தியத்திலேயோ உங்களுடைய திறமையிலோ இந்த இடத்துக்கு, இந்த ஆட்சிக்கு இந்த முறை நீங்கள் வரவில்லை. கடந்த முறை நிர்வாகத்தில் இருந்தவர்கள் செய்த கடுமையான தவறுகள், அவர்கள் வேண்டாம் என்று நினைத்தனாலதான் பாத்தீங்கன்னா எங்களால் ஆதரவு பெற்றவர்களும் எங்களே ஆதரித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கார்கள், இன்று வந்து பதவியில இருந்து இருக்கிறீர்கள். எனவே செய்ய வேண்டிய விஷயத்தை எந்த கால தாமதமும் வேண்டி செய்யுங்கள். செய்யக்கூடாத விஷயத்தை எந்த காரணத்தை கொண்டும் செய்யாதீர்கள். மக்கள் உங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். எதுவும் நிரந்தரம் அல்ல, எல்லாம் வந்து போகும். ஆனால் நாம் செய்கின்ற நன்மைகள் மட்டுமே நம்மை தொடர்ந்து வரும். தீமைகள் நிச்சயமாக நமது வாசற்படியில் படுத்திருக்கும். அனைவருக்கும் நன்றி. சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க.